இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் எடுத்துக்கும் போது அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இப்போ நமக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் களத்திலையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வில் பிளே வைட்டல் ரோல். எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சியில தொழில் வளர்ச்சி பயங்கரமா இருக்க போகுது? ரிஷபராசி. நட்டம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ராசி துலாம் ராசி. முக்கியமா 90s கிட்ஸ் அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேஷனா நான் கேட்கிறேன். எந்த ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம்? உண்மையிலேயே இந்த 2026 பங்குனி உத்திரத்துக்கு பர்டிகுலராக ஒரு முருகன் கோவிலோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலோ இது போனீங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு மாலை வாங்கி கொடுக்கணும் சுவாமிக்கு. அடுத்த வருஷம் பங்குனி உத்திரத்துக்குள்ள நமக்கு கல்யாணம் வந்துடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட் நூல் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். மேம், சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. இந்த 2026 சனி பெயர்ச்சி வந்து எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி சனி அப்படின்னாலே எல்லாரும் பயப்படுறாங்கல்ல மேம், அது உண்மைதானா? சனியை பார்த்து பயப்படணுமா? எந்த கிரகத்தை பார்த்துமே பயப்பட வேண்டாம். ஆனால் நம்ம மக்கள் வந்து இந்த ஹைப் பண்ணுறதுன்னுவாங்கல்ல, ஸோ தட்ஸ் வாட்ஸ் இஸ் ஹேப்பனிங் இன் அஸ்ட்ராலஜி ஃபீல்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டூ மெனி பீப்புள் டாக்கிங் அபவுட் பிளானட்ஸ். அதான் சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்த சனிப்பெயர்ச்சி வந்து வாக்கியப்படி இதை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அண்ட் திருக்கணிதம், நம்ம ஜோதிடர்கள் நிறைய பேர் திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்க கணக்குப்படி லாஸ்ட் இயரே சனிப்பெயர்ச்சி முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம இப்போது திருநள்ளாறு கோவில் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம். ஸோ கோவில் பஞ்சாங்கப்படி இன்னைக்கு இந்த சனிப்பெயர்ச்சி. அண்டு இவங்கெல்லாம் சொல்கிற அளவுக்கு சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. உண்மையிலேயே சனி பகவான் இஸ் அ வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பிளானட். 2026 சனி பெயர்ச்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மேம்? இப்போ நம்ம வந்து பார்க்கலாங்க, கடந்த ஒரு 15 நாளாக தங்கம் விலை எப்படி ஏறுச்சு, ராக்கெட் ஹைன்ற மாதிரியான போச்சு. அதே மாதிரி இவ்வளோ வருஷத்தில் இல்லாத ஒன்று அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம பேசும்போதே நடந்துட்டுருக்கக்கூடிய வார், இது எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சியை சார்ந்தது அப்படின்னும் சொல்லலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் ஏற்கனவே மீன ராசிக்கு போயிட்டாரு, குரு வீட்டில் இருக்காரு. அண்ட் த ப்ரெசன்ட் கான்ஸ்டலேஷன் இப்போ இருக்கிறதுல வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வந்து இட் இஸ் நாட் ஃபேவரபிள் ஃபார் த என்டையர் வேர்ல்டு. ஏன்னா நம்ம ஐ திங்க் நம்ம ஒரு சமீபத்தில் இந்த தை மாத பிறப்புகளை சொல்லும்போது கூட செவ்வாய் நல்லா இல்லை, ஸோ அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற மாதிரி அப்போவுமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் எடுத்துக்கும் போது அரசியல் மாற்றங்கள் எல்லா நாடுகள்லேயுமே நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் நம்ம ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி ஹீ இஸ் கிவிங் ப்ராப்ளம் டு ஸோ மெனி கண்ட்ரீஸ். இப்போ நமக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் களத்திலையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வில் பிளே வைட்டல் ரோல். அப்போ ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, பெரிய மாற்றம் இருக்கு. ஓகே மேம். மேம், இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா, ஏன்னா எல்லாருக்கும் சனி பயிற்சி வந்துருச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறிடாதா, கல்யாணம் குரு பயிற்சி வந்தாலும் சொல்லுவாங்க, ராகுக்கு எது வந்தாலும். அதனால அவங்களுக்காக வந்து செப்பரேட்டா சில விஷயங்கள் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேம். அதுக்கு அப்படியே நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில தொழில் வளர்ச்சி பயங்கரமா இருக்க போகுது? ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தில் வருது சனி பகவான். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரார். ரிஷபராசிக்கு சனியும் ஃபேவரபுளாக இருக்குது, குருவும் ஃபேவரபுளாக இருக்குது. அதனால் தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இப்போ ஜாக்பாட் அவங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கடுத்து நட்டம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ராசி. இதில் வந்து யார் கவனமாக இருக்கணும் ஒரு தொழில் ரீதியாக, இல்லை கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறதுனா துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல வருது சனி பகவான். அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிற குரு 10ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் கடன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு விரயச்சனி 12ஆம் இடத்துல வரார்.
இதை நாம் வந்து சுபவிரயமாக மாற்றிக்கலாம். ஒரு வீடு வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது, மேல் படிப்புக்காக செலவு பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம பண்ணோன்னா நஷ்டம் ஏற்படாது. அடுத்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு? மிதுன ராசிக்காரர்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் ட்ரை பண்ணலாம். இவங்க 2 பேருக்குமே வெளிநாட்டு யோகம் நல்லாயிருக்கும். ஒரு வேலை இது வரைக்கும் கிடைக்கல, ஒரு ஏஜெண்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டு போயிட்டேன், இல்லை எனக்கு வரும்னு சொன்னாங்க வரலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் இப்போ ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே. அடுத்து உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய ராசிக்காரர்கள். சிம்ம ராசி. ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி, அவங்களுக்கு இப்போ லக்னத்தில் அவங்க ராசியிலேயே கேது வேறு இருக்கார். ஆனால் அவங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு வரப்போகிறாரு. ஸோ மருத்துவ செலவு அப்படிங்கிறது எனக்கு தான் ஏற்படணும் அப்படிங்கிறது இல்லை. என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு அம்மா அப்பா வயசானவங்க இருக்காங்க, இல்லை சில வீட்டில் பார்த்திங்கன்னா அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், அண்ணாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ என்னை சார்ந்தவர்கள், ரத்த சம்மந்தப்பட்டவங்க என்னை சார்ந்தவர்களுக்கு மருத்துவம் சொன்னால் சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அண்ட் மீன ராசிக்காரர்கள் ஆனால் அவங்களுக்கு ஜென்மத்தில் சனி, ஸோ அவங்க கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்து நான் முக்கியமான கேள்வி, திருமணம். அதாவது முக்கியமாக 90s கிட்ஸ் அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக நான் கேட்குறேன், திருமணம் வந்து நடக்குமா இதுக்கப்புறம்? எந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் யோகம்? உண்மையிலேயே இந்த 2026 90s கிட்ஸுக்கு ஒரு ரொம்ப நல்ல பீரியட். நீங்கள் வாட் எவர் ராசி யுவர், நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும், ஏன்னா நீங்கள் 90s கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 96 பார்னுக்கெல்லாம் சனி வந்து மீனத்தில் தான் இருந்திருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு 30 வயசு ஆகுதுங்களா? 96 பிறந்தவங்களுக்கு இப்போ 2026 30 வயசு. சனி திருப்பியும் அதே இதில் தான் இருப்பார். அவங்க பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அதே ஒரு அமைப்பில் தான் இப்போ திரும்பியும் மீனத்தில் வராரு. அந்த அமைப்பில் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு திருமண யோகத்தை அவர் 30 வயசில் கொடுப்பார். ஸோ இந்த 96 97 பார்னில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை இல்லை, திருமணம் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் நடந்து விட்டு போயிடுச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி. நல்லது. இப்போ இந்த மாதிரி திருமண தடை இருக்கு, ஏன்னா பொதுவாக அந்த சனி பயிற்சி நேரத்தில் நிறைய பரிகாரங்களாக இருக்கட்டும், கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்பெஷலாக சனி பயிற்சிக்கு இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆலயம் வந்து சஜஸ்ட் பண்ணலாம், என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வந்து பொதுவாக எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். ஒரு சனி பயிற்சிக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு சிவன் கோயில் தான் போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாலுமே சனி பகவானுக்கு ரொம்ப உகந்து தான். பட் பர்டிகுலராக ஒரு கல்யாண விஷயம், எனக்கு இது வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் வச்சுட்டு போகிறவங்க, இப்போ வந்து நமக்கு பங்குனி உத்திரம் வருது, ஏப்ரல் 1ஆம் தேதி வரும் பங்குனி உத்திரம். ஸோ பங்குனி உத்திரத்துக்கு பர்டிகுலராக ஒரு முருகன் கோவிலோ அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலோ இது போனீங்கன்னா பங்குனி உத்திரத்துக்கு மாலை வாங்கி கொடுக்கணும் சுவாமிக்கு. அடுத்த வருஷம் பங்குனி உத்திரத்துக்குள்ளே நமக்கு கல்யாணம் வந்துடும். ஸோ அடுத்த வருஷம் தம்பதியாக இவங்க போகலாம் சாமி பார்க்க. ஃபைனலி 90s கிட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். கண்டிப்பாம்மா. ஓகே மேம். அடுத்து குடும்ப உறவுல வந்து சிக்கல் வரக்கூடிய ராசிக்காரர்கள் ஏதாவது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள்னு சொல்லும் பொழுது சனி பகவானை விட இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல வருது. அதுக்கு பேர் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். ஸோ உறவினர்களால் நண்பர்களால் இவங்களுக்கெல்லாம் சண்டை வரும். சும்மா பேசிகிட்டே தான் இருப்போம், என்னன்னு தெரியல சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தனுசு ராசியில் புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த சம்மந்தி சண்டையெல்லாம் வரும். நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு ஏன் வைக்கலை, இல்லை சாப்பாடில் வந்து குறை இருக்குது, இப்படி கல்யாணங்கள்லாம் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் யார்கிட்ட பேசுகிறாங்களோ, உறவினர்களோ மற்றவர்களோ பேச்சில் வந்து சண்டை வருதுன்னா அது தனுசு ராசி தான். ஸோ அவங்க கவனமாக இருக்காங்க. அடுத்து அதிகப்படியான சொத்துக்களை வாங்கி குவிக்க போகிற ராசி ரிஷபராசி. அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது நாள் வரைக்கும் கடனில் இருக்கேன், இல்லை நான் அடகு வச்ச நகையை எடுக்க முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, என் வீடு ஏலத்துக்கு வந்துடுமா, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா? பயப்படவே வேண்டாம். ரிஷபராசி அண்ட் மிதுன ராசி 2 பேருக்குமே பொருள் அள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ அவங்க அதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ வாய்ப்பு வர்றதை பயன்படுத்திக்கிறது. இதுக்கு போய் நம்ம பண்ணணுமா அப்படின்னு நினைக்காம ஒரு 10,000 ரூபான்னா கூட போகலாம். இந்த 10,000 3 மாதத்தில் அவங்களுக்கு 50 கூட ஆகலாம். அதனால் பொருளாதாரம் வரக்கூடிய ராசிகள்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து நான் ரிஷபம் சொல்லுவேன், 2வது மிதுனம் சொல்லுவேன், 3வது மகரம்.
3 பேருக்குமே நல்லா இருக்கு. ஓகே மேம். இப்போ புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது யாருக்கு பயங்கரமாக கன்வெர்ட் ஆக போகுது? மிதுனமுக்கு கன்வெர்ட் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு 10ல் தான் சனி வராரு. ஸோ 10ல் சனி வரும்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். 2ல் குரு வந்துடுவார் இப்போ ஜூனில். அப்போ தனத்தை கொண்டு வந்து கொடுத்து நீ எனக்காக பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அவளுக்கெல்லாம் வரும். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, புது ஸ்டார்ட் அப் இருக்குது மாதிரினா தைரியமாக பண்ணலாம், தைரியமாக கடன் வாங்கலாம். அதுக்கு அடுத்து மேம், ரொம்ப எந்த ஒரு ராசிக்காரர் ரொம்ப நிதானமாக பொறுமையாக அந்த ஒரு சொல்லாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நிதானம் தேவை அப்படிங்கிற ராசிக்காரர்கள் யார்? தனுஷுவை சொல்லணும் முதல்ல, இவங்க நிதானமாக இருக்கணும். கும்பம், ஏன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் 7.5 சனி. அண்டு மீனம், அவங்களுக்கும் ஜென்ம சனி. ஸோ இவங்க ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா யார்ட்டையாவது ஒருத்தங்கள்ட்ட அட்வைஸ் கேட்கலாம், இல்லை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து மாணவர்களுக்கான கல்வி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஒரு இதாக இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் வந்து வெளிநாடு போய் எனக்கு படிக்கணும், நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கனவு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா குருவும் அவங்களுக்கு 11ல் வராரு, அதுவும் கடகத்துக்கு வராரு. ஸோ அயல்நாடு போகிறதோ இல்லை மேல் படிப்பு படிக்கிறதுக்கான இதுவோ கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கும் நல்லாயிருக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஸோ அவங்க பண்ணலாம். மேஷராசிக்காரர்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி, இப்போ சில பேர் யூஜிக்கு போகணுன்னுவாங்க, சில பேர் பிஜிக்கு போகணுன்னுவாங்க. அங்கே போய் அவங்களுக்கு கிராண்ட்ஸ் வர்றதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு இருக்காது, இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்காது. இப்போ பொதுவாக இந்த 2026 சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாப் 3 ராசி வச்சுக்கலாம். இவங்க 3 பேருக்கு ஒரு பயங்கரமான ஜாக்பாட், ஒரு கேம் சேஞ்சிங்காக லைஃப் சேஞ்சிங்கான மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னா ஒரு 3 ராசி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ரிஷபம், மிதுனம், மகரம், 3மே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் இது 3 ஒரு கீழேருந்து ஒரு பாட்டம் 3 அப்படின்னா என்ன ராசி சொல்லுவீங்க? கன்னி சொல்லுவேன். கன்னி, மேஷம், கும்பம். இந்த லாஸ்ட்டாக மேம், இந்த ஆலயங்கள் நீங்கள் யூஸ்வலாக வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க, பரிகாரங்கள் அப்படிங்கிறதுமே சொல்வீங்க. இந்த சனி பயிற்சிக்கு இப்போ சில பேருக்கு நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாட்டம் 3ல் இருக்கக்கூடிய ராசிகளாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாகவே வந்து இந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது நல்லது, அதே மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க மேம்? இப்போ வந்து சனி பகவானுக்கு வந்து ஜென்ரலி எல்லாரும் போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு போவாங்க, அதே மாதிரி மதுரை இது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் போவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து திருக்கொள்ளிக்காடு போகலாம். இந்த மாதிரி சனீஸ்வரனுக்கான ஸ்தலங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஸோ அது உங்கள் விருப்பம், நீங்கள் போகலாம். பட் பிரத்யேகமாக நான் வந்து இந்த சனிக்காக ஒன்று போனால் மதுரை பக்கத்தில் திருமோகூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷம். அந்த சக்கரத்தாழ்வாரில் இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப விசேஷம். அதனால் அந்த சக்கரத்தாழ்வாருக்கு அது அபிஷேகம் பண்ணும்போது தான் அது தெரியும். அதனால் உங்களுக்கு நான் வந்து 7.5 சனியில் இருக்கேன். இப்போ சிம்மராசிக்காரெல்லாம் அஷ்டம சனி. அதனால் இவங்கெல்லாம் கண்டிப்பாக கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், இவங்கெல்லாம் திருமோகூர் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் சுவாமியை பார்க்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஜென்ரலி இந்த சனி பகவானுக்கு வந்து நம்மளை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் முடிஞ்ச வரையில் திருப்பதிக்கு நடந்து போகிறது, அகோபிலத்தில் போய் நரசிம்மரையும் பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு விரதம் இருந்து போய் சுவாமியை பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது என்ன நம்ம பிரார்த்திச்சிருந்தாலும் நடக்கும். 3வது கடல் ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, கோகர்ணா, அது மாதிரி வர்க்கலா, பூரி ஜெகநாத், கடல் ஓரங்களில் அந்த அலையோசையோட சுவாமி இருப்பார் பார்த்தீங்களா, அது ரொம்ப விசேஷம். ஸோ அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போயிட்டும் நம்ம சுவாமியை பார்க்கலாம். இல்லை அந்த இடங்களில் ஒரு இரவு தங்கி மறுநாள் வந்து காலையில் அந்த ஃபஸ்ட்டு சேவை இருக்குது பார்த்தீங்களா, சுப்பிரபாதம் மாதிரி, அது பார்க்குறது ரொம்ப விசேஷம் இந்த சனிக்கெல்லாம். நல்ல சுசீந்திரம் ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். அது மாதிரி போகலாம். ஏன்னா இது ஒரு 2.5 years இது டைமு. நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். இது இப்போ போனால் தான் நமக்கு பலன், நம்ம வந்து பயிற்சியான உடனே போகணும் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. யூ கேன் டேக் டைம். இந்த 2.5 yearsல எத்தனை தடவை போய் பார்த்தாலும் நல்லது தான். இல்லை ஏதாவது ஒரு தடவையாவது நம்ம போய் பார்க்குறதும் விசேஷம் தான். ஓகே, ரொம்ப அழகாக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. நன்றி.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.